மூன்வாக் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல இருக்கும். நம்மளோட திரு யோகி பாபு அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்த்ததுல அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மனோஜ் சார் இந்த கதையை உங்ககிட்ட சொல்லும் போதும் இந்த காம்பினேஷனை பத்தி நீங்க கேட்கும் போதும் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு சார் மீட் பண்ணி பேசும்போது இந்த கதை வீட்டில் தான் சொன்னார். சொல்லும்போது ஒரு கேரக்டர் தான் வருவார்னு நினச்சேன். ஆனால் இதில் பல கேரக்டராக சொன்னார். அந்த 16 ஏதாவது ஒரு கேரக்டர் நம்மளை காப்பாற்றிடும் அதில் வர கேரக்டர்னு. ஆனால் 16 கேரக்டரும் சூப்பராக இருந்தது. அதனால் ஓகேன்ட்டேன் நான். ஸோ பொதுவாகவே ஒரு கேரக்டர்னால நீங்கள் ஏதாச்சும் ஒரு புதுமையாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவீங்க. இதில் 16 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ன்றப்போ உங்களுக்கு அது ஏதாச்சும் ஒரு விதத்தில் கஷ்டமாக இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க அவங்களாம் பார்த்து அனுபவப்பட்ட கேரக்டர் தான் எல்லாமே. அதனால எந்த ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அதெல்லாம். உங்களுக்கு இந்த செட்டில் இருந்த ஃபேவரட் மெமரின்னா என்ன சார் சொல்வீங்க? அவர் சாரோட சிரிப்பு, டைரக்டரோட சிரிப்பு, மனோஜ் சாரோட சிரிப்பு எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பார். அதான் எங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த காம்பினேஷன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஓகே, ரஹ்மான் சாரும் பிரபுதேவா சாரும் இணைஞ்சு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு முதல்ல உங்கள் எண்ணத்தில் வந்த ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? அவங்க 2 பேரும் ஜீனியஸ். என்னென்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே 2 பேரும் ஸ்டார்டிங்லேருந்து பயணிச்சுட்டு வராங்க. இப்போ இடையில நம்ம அவங்களோட ஜாயின் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று ஏஆர் ரஹ்மான் சாரோட அவரோட இசையில் நம்ம முகத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு. அதே பெரிய சந்தோஷம். ஸோ இது ஒரு மியூசிக்கல் டான்ஸ் நம்பராக இருக்குது, காமெடி நிறையவே இருக்குது. இதில் யோகி பாபு சார் டான்ஸ் நம்பருக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா? படத்தில் கேட்குறீங்களா? படத்தில் அங்கங்கே ஒன்று டைரக்டர் பண்ண சொல்லியிருக்காரு, மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே இருக்குங்க. சரி சரி, பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் காத்துட்டு இருக்கு. இருக்கு. எஸ் சார், ரஹ்மான் சாரோட பிறந்த நாள் வருது. ஸோ உங்கள் ஸ்டைலில் அவருக்கு ஒரு விஷஸ் சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? வழக்கம் போல் சொல்கிறது தான் சார். நீங்கள் 100 ஆண்டு காலம் சந்தோஷமாக இருக்கணும் சார். என்றும் உங்களை முருகப்பெருமான் உங்களை காக்கணும் சார். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ மேடம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.